தான் நீ நேரத்துல வந்து சோத்தத்துல இருக்க. பகல் பூரா தலைமரவா தெரிகிறது, ராத்திரியானா திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறுங்கிறது. என்ன பதிலையே காணோம். என்னையா போட்டிருக்கியா? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சியா. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறியும் முட்டை இருக்கு, எடுத்துக்கையா. யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சுக்க. என்னையா சலக்கு சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற? மனுஷ மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏயா, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நன்றி கட்ட ஆளியா நீ. உனக்கு போட்ட சோத்த ஒரு நாய்க்கு போட்டிருந்தா வாழையாவது. என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நாயே ஐயோ, நீ இப்பதான் வர்றியா? உனக்கு வச்சிருந்த சோத்தையெல்லாம் நாய் தின்னுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பட்டினிதான். இந்த நாயா? இது எங்க முதலாளியுடைய எதிரி மாயாட்ட விட்டு நாய். இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறதோட நல்லாவே இருக்கும். என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே? இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன், பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஏய்யா எவ்வளவோ செஞ்சிருக்கிறேனே. உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறேனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டி என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏன்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டிய திறந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா. என்னங்க இது? மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு? பாருங்க, தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனையா, செஞ்சனே. நபர் 1க்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போங்க. ஆமா, ஜெயிச்சு கேஷன் அரசவர் போயிடும் சொன்னிய. அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பன், அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு. ஒரு சமயம் போலவா இருக்கும். இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா. இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன்னை ஒரு கை பார்த்தே தீர்வேன். பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாய்கிட்டு பட்ட பாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி பொசிச்சு வச்சாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ 2 பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஊன் அழுதானே கனவுக்காவே, அவர் மகன். ஓஹோ, இவனு தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா, அப்படி போ. உள்ள வருவானுங்க. இத்தனை போகணும். Come on. Good. சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமி அது பூதமாகுது. இல்லங்க, சாமி என்ற பூதம்ன்ற. என்ன சாமின்றா, உன்ன பூதம்ன்றா என்ன? இப்போ கண்ணத்துல போட்டுக்கோங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்கு இவங்க. ஏயா அவசப்படுற? தமாஷா இருக்கு பாரியா, என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா?
சும்மா பார்த்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்ன எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ, போ. நளினா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இங்க தப்பா நடக்க கூடாது. இந்த பாரு, இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போலாம். பூசாரி, இவங்க 2 பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கிறாங்க? அதாண்டவனே எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க 2 பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம். நான் ஒருத்தன் அனாதையா இருக்கேன். இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாயன். இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கேன் பாரு. என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. 2 அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம். 2 அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அட அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணா? கோபால், நம்ம காதல பிரிச்சிட மாட்டாங்களே? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மள பிரிக்கவே முடியாது. பாப்பலாம். என்ன கொழுப்பு பத்திரிகை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா? ஏன் ஆண்டவனே, அந்த நவகிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவரே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னையா இது? பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் 2 கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் 3வது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க. அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களே. கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா? உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னையா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னையா, இந்த நாடே இவங்களத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி? மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? யாரு யாரு யாரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரவேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வருதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருச்சே. கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான்.
என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டது சொட்டதுன்னு சொல்லாத, விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல கட்டி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன். கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீங்க வரவே கூடாது. சரி. போடா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமி போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன். பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன். குடிச்சாராமா முந்தி என்ன சொன்ன? குடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச தீய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அரே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்க சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படி இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்க கூடாது. பாம்பே, கல்கட்டா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது. பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். விதி, ஏங்க அங்க போய் நம்ம கொள்கையை தரப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டாம். யாரோ கதவு தட்டா மாதிரியா இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறானுங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. ஏங்க யாரு நம்ம தாக்கட்டா? கொலைகார நீ எப்படா போய் பாப்ப? ஒரே விதி. என்ன ஓடி போயிட்டு விளையாடுங்க? இதெல்லாம் அந்த மாதிரி இல்லையா? ஐயோ வேர்க்குங்க. போத்திக்காமே எனக்கு வேர்க்குது, உங்களுக்கு வேர்த்தா? ஐயா அப்படியே நம்ம மூச்சை பார்த்து அப்படியே அள்ளிங்க. கொஞ்சம் வேலை அதிகம், அதனால வர முடியுது. அநியாயம் பாருங்க, சத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்களை யாரோ கொண்டுட்டாங்க. 2 வருஷம் ஆக கட்டப்படாதா? இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோர சீவிரதா? இதுங்க அதை பறிச்சுக்கிட்டு இப்படியே இறங்குவாங்களே. இது இளநீர் கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காம்பலாரி பிடிபட்டது. சொன்னாங்க என்னமோ ஒரு கிராம் லாரி அடிபட்டது, பிடிப்பட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா, அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தான். ஆனா யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க இவ்வளோண்டு கிராம்பும் அவ்வளோண்டு ஏலக்காவையும் வியாபாரம் பண்றோம் ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ, என்ன சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. எங்க அப்பா அப்போ அவன் பெரிய புள்ளி தாங்க. யாரு? யாரு? அவன் வேலைக்காரன் நானு. என் வேலை
பாத்துங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு போன் பண்றேன். ஆமா, பத்துங்களா? நல்லது. ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்த மறந்துட்டீங்களே. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேயா. உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே? ஆமா ஆண்டவனே. ஆமா பூசாரி, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே, அந்த காலம் தான் வரட்டுமே. காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம், ஆனா கடவுள் நீங்க சொல்லலாங்களா? சொல்லலாமே. எப்படிங்க? எப்படியா? நீ திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில் எல்லாம் போயிருக்கிறியா? போயிருக்கிறேங்க. அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம், அபிஷேகம், ஆராதனை, தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷக்கணக்கா பூட்டியே கிடக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி? ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும். என்னம்மா பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம். இருக்காதா பின்ன? தான் பெத்த ஒரே பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகலன்னா எந்த தாய்க்கு தான் மனவர்த்தம் இருக்காது. என்னப்பா செய்யறது? நானும் தினமும் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டவனை கையெடுத்து கும்பிடாத நாளே இல்லை. ஆனா அந்த ஆண்டவன் தான் எங்க விஷயத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். அந்த ஆண்டவன் அசையலன்னா என்னம்மா? அந்த ஆண்டவனையே அசைச்சுட்டா? என்ன ஆண்டவன் அசைக்கிறதா? என்ன சொல்ற? நம்ம நாட்டு விக்கிரங்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. அதே மாதிரி விக்கிரங்கள் செய்யறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வியாபாரிகளா வந்திருக்காங்க. நம்ம கோயில்ல தான் நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்குதே, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா போதும். என்ன விக்கிரகத்தை திருடுறதா? பாத்தீங்களா, நான் திருடவா சொன்னேன்? நீங்க அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அதே மாதிரி ஒரு படத்தை எழுதிக்கிட்டு விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் சரி, கடவுள் விக்கிரகத்தை மட்டும் கையால தொட மாட்டேப்பா. நீங்க தொடாதீங்க. கோவில் சாவி உங்க வீட்டுல தானே இருக்கும், அதை ஒரு 1 ஹவருக்கு எடுத்து கொடுங்க. உங்க பொண்ணுக்கு வாழ்வு கிடைச்சிரும். கோபால், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. கவலையே படாதீங்க. நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அம்மா, இந்த காலத்துல சாமியை கும்பிட்டா மட்டும் பணம் கிடைக்காது, இப்படி ஏதாவது செஞ்சா தான் பணம் கிடைக்கும். உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கேன். கணக்க வைத்தியங்கள் பல விதம், அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஐயா பொண்ணு ஏன் இந்த நேரத்துல இந்த இங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க, நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. நானே சொல்றேன். சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கணும். ஏய்யா, உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவவேஷம் போட்டு சிபாரிசுக்கா கூட்டுன்னு வந்திருக்கிற நீ. புராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாக கதை இருக்கு, ஆனா காட்சி கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருக்கு. அல்பாரி அல்பம். ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் எடுத்து ஓடு. அல்பம். 100 ரூபாய்? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு? என்ன வருதுங்க? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி, இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத அவன். நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுகளே அந்த வரத. சத்திரம், சின்ன பிச்சைக்காரங்க, சதக் சதக். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டியா? ஆமா, நான் ஒட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. அட பாவிகளா, ஜனங்களை 2ஆ பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்ப வச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்சமா செலவு பண்ணிட்டு சில 1000 தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே பொய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னென்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனக சபை உன்னதான் 79,080 பைசா. ஆரப்பா 99,099 பைசா. என்னையா இது அக்கறம்? என்னன்னு திக்கு திக்கு நீ என்னமோ பண்ணுது. என்ன
இந்த ரகசியம் நமக்குள்ளவே இருக்கட்டும். வெளியே எங்க சொல்லிடாதீங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தவறு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 2 நிமிஷம். ஒரு நிமிஷத்துல வரேன். அப்பா நீ மாறவே மாட்டியாப்பா. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பேரு. உன்னை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஜனங்க, அவங்கள சொல்லணும். சிவன் சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்த நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்து வந்துதான் போவேன். சரி மாறப்பா, நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். பூசாரி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம். வரேன்.